போன பதிவில் நம்ம வள்ளிமலை அப்படிங்கிறது ஒரு சித்தஸ்தலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பூனை கதையில் முதல் மண்டபத்தில் கீழே ஒரு சித்தர் உட்காந்து தவம் பண்ணியிருந்தார். அதனால அந்த முதல் மண்டபத்தினோட திருப்பணி அப்படியே நிறுத்தி வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னோம். அடுத்த திருப்பணிக்காக கிருபானந்த வாரியார் வந்து ஒரு தம்பி அனுப்புகிறாரு. இப்போது ஒரு தம்பி வந்து காலை கடனுக்காக போகும்போது அந்த இடத்துல ஒரு நாகம் வந்து என்ன பண்ணுதான், படம் எடுக்கும்போது அவரோட கிருபானந்தவாரோட தம்பி வந்து ரொம்ப பயந்து என்ன பண்ணாராம், வள்ளியம்மா அப்படின்னு சொல்லி கத்தினாராம். உடனே இந்த செய்தி வந்து கிருபானந்த வாரியாருக்கு போய் கிருபானந்த வாரியார் வந்து தம்பியை கூட்டிகிட்டு போயிட்டாராம். ஆனால் கிட்டத்தட்ட 2 மாதம் அந்த பயத்துலேருந்து அவரால் தெளியவே முடியல, அவருக்கு பேச்சே வரலையாம். அப்போது கிருபானந்த வாரியார் என்ன பண்ணுறாராம், வள்ளி கோகை தானே அது, வள்ளியை மனசார வேண்டு முருகனையும் வேண்டிட்டு திருப்புகழை பாட கற்றுக் கொடுக்குறாராம். அதாவது திருப்புகழை சொல்லி கொடுக்குறாராம் அவர் தம்பிக்கு. திருப்புகழை பாட 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 படிப்படியாக 1 மாதம் 2 மாதத்துலேயே அவர் கிருபானந்த வாரியாரோட தம்பியால் பழையபடி நல்லா பேச முடிஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கும் எந்த குழந்தைக்கு சரியாக பேச்சு வரலையோ, திக்கு வாயாக இருக்கோ, கொஞ்சம் விட்டு விட்டு பேசுகிற குழந்தைங்களுக்கு திருப்புகழ் அப்படிங்கிறத, திருப்புகழ் எதுக்கு தான் மருந்து இல்லை, எல்லாத்துக்கும் திருப்புகழுங்கிறது ஒரு பெரிய மருந்து. இன்றைக்கும் அந்த குழந்தைங்களுக்கு நம்ம திருப்புகழ் கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக படிப்படியாக அந்த குழந்தைங்களால என்ன பண்ண முடியும், சரளமாக பேச முடியும் அப்படிங்கிறது சத்தியமான உண்மை. வள்ளிமலையில் தான் வள்ளிக்கும் முருகனுக்கும் கல்யாணம் நடக்குது. விநாயகர் வந்து யானையாக வந்து வள்ளியை பயமுறுத்துகிறாங்க இல்லையா, அதுவும் அந்த வள்ளிமலையில் தான். முருகன் என்ன பண்ணுறான், கிழவனாக தான் வேஷம் போட்டு வரான் வள்ளியை வந்து இது பண்ணுறதுக்கு. அதுக்கு தான் திருச்செந்தூர் திருப்புகழில் இருக்கும் இல்லையா, தொந்தி சரிய மயிலே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும். அதாவது தொந்தி சரியனா யாருக்கு தொந்தி கொஞ்சம் இதுவானவங்களுக்கு தானே, அந்த தாடி வச்சுண்டு அப்படின்னு சொல்லி அந்த திருப்புகழ் ஃபுல்லாக வரும். ஸோ அப்படி வந்து கிழவனாக வந்து கல்யாணம் பண்ணிட்டானா வள்ளியை. அதுக்கப்புறமா இன்றைக்கும் வள்ளிமலைக்கு போய் பார்க்குறவங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய கால் இருக்குமா, ஒரு குட்டி கால் இருக்குமா. அந்த அச்சு மாதிரி பதிஞ்சிருக்கும்ல, அந்த கீழே நடந்து போகிற பாதையில் அந்த யானைப்பாறைன்னு ஒரு இடம் இருக்கான். அங்கே வந்து எப்படி இருக்கான், ஒரு குட்டி கால், ஒரு பெரிய கால், ஒரு குட்டி கால், ஒரு பெரிய கால் அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் அந்த இடத்துல அது இருக்கான். பெரிய காலுங்கிறது கிழவனாக வர முருகனுடைய கால், குட்டி கால் அப்படிங்கிறது வள்ளி சின்ன குழந்தை தானே. அப்போது சின்ன குழந்தை இன்சென்ஸ் ஒரு 17-18 வயசான பொண்ணு தானே. ஸோ அந்த சின்ன கால் அப்படிங்கிறது வள்ளினோட காலம்.